கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே, அடைக்கலம் கொடுத்தவன் அருளை பாடுவோம். தந்தை இல்லை, தாயும் இல்லை, தெய்வமின்றி யாருமில்லை என்று எண்ணற்ற ஆதரவற்ற இல்லங்களில் தாய் தந்தை இல்லாத குழந்தைகள் வாழ்ந்து வருகிறார்கள். வெளியூருக்கு சென்று வரும் 1-2 நாட்கள் தாய் தந்தையை பிரியும் குழந்தைகளே ஏக்கத்தோடும் சோகத்தோடும் காணப்படுவார்கள். பிறந்ததிலிருந்தே தாய் தந்தை என்றால் யார் என்றே தெரியாமல், தாயின் அன்பும் இல்லாமல், தந்தையின் அரவணைப்பும் கிடைக்காமல் ஏங்கி தவிக்கும் அந்த குழந்தைகளின் பெருவலிகளையும் மனவேதனைகளையும் வெறும் வார்த்தைகளால் விவரித்து விட முடியாது. இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு உணவு, உடை, தங்குமிடம் என்பதையெல்லாம் தாண்டி தேவை அன்பும் அரவணைப்பும் தான். அப்படி தாயும் தந்தையுமாக இருந்து அன்பு காட்ட வேண்டிய, அரவணைக்க வேண்டிய காப்பாளர்களே கேட்க ஆளில்லை என நினைத்து கொண்டு ஆதரவற்ற குழந்தைகளை அடித்து உதைத்து சித்திரவதை செய்வது, பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுவது என அத்துமீறிக் கொண்டிருக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த நிலையில்தான் கோவை தனியார் காப்பகத்தில் 2ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தையை காப்பகத்தின் பொறுப்பாளர் செல்வராஜ் பெல்ட்டால் அடித்து துடிக்க துடிக்க சித்திரவதை செய்யும் வீடியோ வெளியாகி பதைப்பதை ஏற்படுத்தி வருகிறது. அதுவும் சம்பவம் நடந்து 25 நாட்களுக்கு மேலாகியும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதுதான் கொடுமையின் உச்சம் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். கோவை மாவட்டம் சர்க்கார் சாமகுளம் ஒன்றியத்திற்குட்பட்ட கோட்டைப்பாளையம் பகுதியில் கிரேசி ஹாப்பி ஹோம் ட்ரஸ்ட் என்ற பெயரில் தனியார் காப்பகம் உள்ளது. பெயரில்தான் ஹாப்பி உள்ளதே தவிர குழந்தைகளை அடித்து துன்புறுத்துவதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் என குற்றம் சாட்டப்படுகிறது. அதாவது தாய் அல்லது தந்தையில்லாத ஆதரவற்ற சுமார் 9க்கும் மேற்பட்ட குழந்தைகளை இந்த காப்பகத்தில் பராமரிப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் காப்பக பொறுப்பாளரான செல்வராஜ் தொடர்ந்து மாணவர்களை அடித்து உதைத்து துன்புறுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில்தான் 2ஆம் வகுப்பு மாணவனை கதற பெல்ட்டால் கொடூரமாக தாக்கி சித்திரவதை செய்யும் செல்போன் வீடியோ காட்சி வெளியாகி பதைப்பை ஏற்படுத்தி உள்ளது. அந்த காப்பகத்தில் வேலை பார்க்கும் ஒரு பெண் அந்த குழந்தையை இழுத்து வந்து ஈவு இரக்கமே இல்லாமல் விட்டுச் செல்கிறார். உடனே செல்வராஜ் பெல்ட்டால் அடிக்க குழந்தை அலறி அடித்துக் கொண்டு துடியாய் துடிக்க சக குழந்தைகள் பதைப்போடு பார்த்து கொண்டிருக்க ஒரு வயதான பெண் இது வழக்கமானதுதான் என்பது போல் அந்த வீடியோவில் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னொரு சின்னஞ்சிறு குழந்தையையும் துடிக்க பெல்ட்டால் ஆக்ரோஷமாகவும் சைக்கோத்தனமாகவும் தாக்குகிறார் செல்வராஜ். தந்தையும் தாயுமாக இருந்து அரவணைத்து அன்பு காட்ட வேண்டிய காப்பக உரிமையாளர் செல்வராஜ் குழந்தைகளை இவ்வளவு கொடூரமாகவும் சைக்கோத்தனமாகவும் பெல்ட்டால் தாக்கிவிட்டு நம்மிடம் சொன்ன விளக்கம்தான் இன்னும் ஆத்திரத்தை வரவழைக்கிறது. குழந்தையை மிரட்டுவதற்காக சும்மா அப்படி செய்தேன். 12 வருஷமா அதே அட்ரஸ்ல தான் காப்பகம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ரொம்ப குறும்பு பண்ணினா கொஞ்சம் மிரட்டுறது, குழந்தைகளை பயமுறுத்துறதுக்கு வேற என்ன சார் செய்ய முடியும் என கேஷுவலாக கேட்கிறார்.
அதாவது இவர் பெல்ட்டை எடுத்து ஆக்ரோஷமாகவும் சைக்கோத்தனமாகவும் தாக்குவது வீடியோவில் அப்பட்டமாக பதிவாகியுள்ளது. அப்படி இருக்க பயமுறுத்தினேன் என்றால் இவரது அகராதியில் குழந்தைகளை தாக்குவது என்பது எவ்வளவு கொடூரமாக இருக்கும் என்று யோசிக்கும் போதே மனம் பெரும் கோபம் கொள்கிறது. அடிப்பது என்றால் தனியாக ரூம்ல போட்டு அடிச்சிருப்போம் இல்லையா எனவும் செல்வராஜ் கேஷுவலாக கூறுகிறார். அப்படி என்றால் தனியாக அவரால் ரூமில் தாக்கப்பட்ட குழந்தைகள் யார் யார் என கேள்வி எழும்பியிருக்கிறது. அந்த குழந்தைய மிரட்டுறதுக்கு சும்மா அடிக்கிற மாதிரி பாவலா பண்ணிட்டு இருந்தேன். சரிங்க. அப்பதான் பயப்படுவாங்கன்னு வேற ஒண்ணும் இல்ல சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் திரும்பி நல்லபடியா படிச்சு வராங்க குழந்தைங்க. 12 வருஷமா அதே அட்ரஸ் தான் நடத்திட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் நாங்க அதாவது ரொம்ப குறும்பு பண்ணா அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய் மிரட்டுற மாதிரி செய்யறது. ஆனா பெல்ட் எடுத்து மிரட்டக்கூடாதுங்கிறது ஒரு சட்டம் இருக்குது. பட் குழந்தைகள் கொஞ்சம் பயமுத்துறதுக்கு வேற என்ன சார் செய்ய முடியும் இல்லீங்களா? இப்ப அங்க எத்தனை குழந்தைங்க படிக்கிறாங்க சார்? 9 குழந்தைங்க சார். 8 பேரு ஸ்கூல் போறாங்க. ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து ITI போறாரு. ஓகே ஓகேங்க சார். இப்ப அது அடிக்கிறது வந்து நீங்க சும்மா மிரட்டி தான் வச்சிருக்கீங்க? ஆமா சார் 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 அந்த மாதிரி அது இன்ஜுரி சார் அளவுக்கு அந்த மாதிரி சிவியர்லாம் நம்ம பண்ண மாட்டோம் சார். ஓகே சார். இந்த ITI போற பையன் +2 போற பையன் 7 வயசுல இருந்து எங்க கூட தான் இருக்காரு. சரிங்க. முன்னாடி கேர்ள்ஸ் வச்சிருந்தோம், இப்ப கேர்ள்ஸ் இல்ல. 3 வருஷம் ஆச்சு. ஏன்னா DCP வரை கேர்ள்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாய்ஸ் கம்மா நாங்க கன்ஃபார்ம் பண்ணி 4th இயர் ரன்னிங். சரிங்க. இப்ப இது எப்ப நடந்தது சார்? இந்த இது ஒரு 25 டேஸ்க்கு முன்னாடி இருக்கும் சார். இதுல ஓப்பன்னா சொல்றதுக்கு எங்க பசங்க கோம்ல இருக்க யாரோ ஒரு பையன் தான், அந்த பெரிய பசங்க ஒரு பையன் அந்த வீடியோ எடுத்து அனுப்பிச்சு விட்டுட்டான். ஓ, இப்ப இதுல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஏதாவது பண்ணாங்களா? இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க சார். ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். DCP ADS ஆபீஸ்க்கு மார்னிங் வர சொல்லிருக்காங்க. அப்படிங்களா? ஆமா சார். ஓகே ஓகே. போலீஸ் தரப்புல இருந்து அந்த பையனை வந்து ஒன்லி மிரட்டுறீங்க அப்படின்னு? எஸ், மிரட்டுறது தான் சார். ஓகே சரிங்க சார். நான் சொல்லி அடிக்கிறதுக்கு அடிக்கிறத ஓங்கி அடிப்பாங்கல்ல சார். எல்லாத்துக்கும் முன்னாடி அடிக்க மாட்டோம்ல. அப்படி அடிக்கிறது அந்த தனியா ரூம்ல போட்டு அடிச்சிருப்போம். எல்லாரும் இருக்காங்க, சர்வன்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இருக்காங்க. சும்மா மிரட்டுறதுக்காக நாங்க செஞ்சது சார். கெட்ட வார்த்தை பேசுறேன் அப்படின்னு அதனால கொஞ்சம் மிரட்டல செஞ்சது. இந்த குழந்தை யார நான் மிரட்டணும்? நான் மிரட்டின குழந்தை பேரா? ஆமாங்க. ஓகே ஓகே. அது பேர் விஷ்ணு. எத்தனாம் கிளாஸ்? விஷ்ணு செகண்ட் ஸ்டாண்டர்ட். விஷ்ணு. 3 வருடங்களுக்கு முன்பு பெண் குழந்தைகளை இங்கே வைத்துக் கொள்ளக் கூடாது என DCPO எனப்படும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள் அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. ஆண் குழந்தைகளுக்கே பாதுகாப்பற்ற இந்த கிரேசி ஹாப்பி ஹோமில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்குமா என்ன எனவும் கேள்வி எழும்பியிருக்கிறது. இந்த கொடூர தாக்குதல் சம்பவம் நடந்து 25 நாட்கள் ஆகின்றன. ஆனால் சினிமா கிளைமாக்ஸில் வரும் போலீஸ் போல கோவில்பாளையம் போலீசார் தற்போதுதான் செல்வராஜை விசாரிக்கவே ஆரம்பித்திருக்கிறார்கள் என கூறப்படுகிறது. இது குறித்து தாக்குதலுக்குள்ளான குழந்தையின் தாய் கூறும்போது, நைட் தான் ஃபோன் பண்ணாங்க. எனக்கு அந்த வீடியோ அனுப்பிச்சு விட்டு இப்படி கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்புறம் நான் வந்து பார்க்கக்குள்ள தான் சரி வீடியோவில் பார்க்கும்போதே என் பையன் தான் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் ஃபோன் பண்ணி உங்கள் பையன் இல்லாதே இன்னொரு பையன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் என் பையன் வாய்ஸ் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நான் பேசினேங்க. சரி நேரில் வந்து நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் காலையில் வந்த பிறகு தான் பேசினாங்க. எத்தனை குழந்தைய அடிச்சாங்க? 2 குழந்தைங்களை அடிச்சிருக்கிறாங்க. விஷ்ணு, ஸ்ரீசரண். எதுக்காக அடிச்சாங்க? எதுக்கு அடிச்சாங்கன்னு தெரியலைங்க. ஹரி, என்ன எதுக்காக அடிச்சாங்க சொல்லு. குழந்தைய அடிச்சுட்டே இருக்கிறாங்களா? இங்க அடிச்சுட்டு தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஏற்கனவே ஒரு டைம் அடிச்சாங்க, நான் வார்ன் பண்ணி விட்டாங்க. குழந்தைங்களை அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது எதுக்காக அடிச்சாங்கன்னு ஒண்ணுமே எதுவுமே சொல்லலைங்க. மேலும் இது போன்ற ஆதரவற்ற இல்லங்களையும் காப்பகங்களையும் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் இயங்கும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்களுக்கே உள்ளது. மேலும் CWC எனப்படும் குழந்தைகள் நல குழும உறுப்பினர்களும் கண்காணிக்க வேண்டும். ஆனால் இவர்கள் முறையாக கண்காணிப்பதும் இல்லை, நடவடிக்கை எடுப்பதும் இல்லை. அதனால்தான் ஆதரவற்ற இல்லங்களில்
குழந்தைகளுக்கு எதிரான சித்திரவதைகளும் குற்றங்களும் நடக்கின்றன என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து குழந்தைகள் நலக்குழும முன்னாள் உறுப்பினர் ஜாகிருதீன் முகமது கூறும் குற்றச்சாட்டு அதிர்ச்சியூட்டுகின்றன. கோவையில ஒரு மாணவன், அதாவது காப்பகத்துல இருக்கிற ஒரு மாணவன் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது அது ஆக்சுவலா யாரு அதை போய் கண்காணிச்சிருக்கணும்? டிசிபியூவா யார் சார்? அதை வந்து அவங்க 12 வருஷமா நடத்திட்டு இருக்காங்க. அவங்க ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்கு. டிசிபிஓவும் பண்ணணுங்க, சிடபிள்யூசியும் பண்ணணும். ரெண்டு பேருக்குமே இந்த இது இருக்கா? ஆமா, 2 பேருக்குமே அந்த பொறுப்பு உண்டுங்க. பட் டிசிபிஓ வந்து எப்படின்னா அவர்கிட்ட வந்து நிறைய ஸ்டாஃப் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலுமே 10 ஸ்டாஃப் இருக்காங்க. ஆமா, 10 ஸ்டாஃப் இருக்காங்க டிசிபிஓல. டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட்னுவாங்க, அதுல 10 ஸ்டாஃப் இருக்காங்க. ஓகே சார். அந்த 10 ஸ்டாஃபோட இது நீங்க பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஒண்ணுமே இருக்காது. அவங்க பாட்டுக்கு ஏதோ இதை டேபிள தொடச்சிட்டு சம்பளம் வாங்கிட்டு போறவங்க தான். ஓகே 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 ஓகே. ஆமா, சிடபிள்யூசி வந்து குழந்தைகள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த மாதிரி ஹோம்ஸ் வந்து இது பண்ணுவாங்க, விசிட் பண்ணுவாங்க. நாங்கெல்லாம் இருக்கும்போது அதை பண்ணிட்டு இருந்தோம். அதாவது சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி. ஆமா, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி. இப்போ அவங்க பண்றதே இல்லைங்க, ஏன்னா அவங்க அந்த வீக்கெண்ட்ஸ்ல உட்காரதே இல்லை. வார வாரம் வந்து அவங்க வந்து உட்கார்ந்து கவனிக்கிறாங்க. ஆமா, அந்த வீக்கெண்ட்ஸ்ல வந்து இந்த இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாம் மேற்கொள்ளுவாங்க. நாங்க பண்ணிட்டு இருந்தோம். ஓகே சார். இப்போ என்ன இருக்குன்னா இந்த இன்ஸ்பெக்ஷன் வந்து யாருமே வந்து சிடபிள்யூசி வந்து வெறும் அந்த இதுக்காக மட்டும் இது பண்றாங்க. அந்த ஹோம் ரெஜிஸ்ட்ரேஷன் யார் தான் பண்றது? இப்போ வந்து இந்த ஹோம்களை வந்து கண்காணிக்கிறது யாருடைய பொறுப்புல இருக்கு? யார் தான் போயிட்டு விசிட் போறாங்க? ஆக்சுவலா வந்து அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ற அத்தாரிட்டி வந்து டிசிபிஓங்க. டிசிபிஓ மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரி, அலுவலர். இல்ல, என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப கண்காணிக்கிறாங்களா? மாதத்துக்கு ஒரு முறை கண்காணிக்கணுமா, இல்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவை கண்காணிக்கணுமா? எப்பப்பெல்லாம் கண்காணிக்கணும்னு அவங்களுடைய புரோட்டோகால்ல இருக்கு சார்? இது வந்து சிடபிள்யூசி வந்து 3 மாசத்துக்கு ஒரு டைம் விசிட் பண்ணோன்னு இருக்காங்க. பட் அவங்க பண்றது இல்ல. ஓகே. இவங்க வந்து டிசிபிஓ வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸ் பண்ணும். ஏன்னா அதுல வந்து ரெகுலர்னா ஒரு மாசத்துக்கு எத்தனை தடவை சார்? மாசத்துக்கு ஒரு முறையாவது பாக்கணுங்க. பார்க்கணும். ஆமா, இவங்க வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டைம்ல பாக்குறது, அந்த அளவு எடுக்கிறது, இது எடுக்கிறது, அதோட இவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிறது, அதோட முடிச்சுக்கிறாங்க. அவன் ஓகே சார். ஓகே சார். ஆக்சுவலா என்ன இருக்குன்னா டிசிபியூல வந்து இவர் இன்ஸ்டிடியூஷனல் கேர் ஒரு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ன்ட்டு ஒருத்தர் இருப்பாருங்க. ஓகே சார். இன்ஸ்டிடியூஷனல் கேர் அவர் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர், பாதுகாப்பு அதிகாரிங்க, அலுவலர். அவர் பாதுகாப்பு அலுவலர். ஓகே. அவருக்கு இதுதாங்க பொறுப்பே. கிரேசி ஹாப்பி ஹோம் ட்ரஸ்ட் பொறுப்பாளர் செல்வராஜ் மீது ஏற்கனவே குழந்தைகளை தாக்கியதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. அப்படி இருக்க அவர் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன்? மாவட்ட ஆட்சியரின் கீழ் இயங்கும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இது போன்ற இல்லங்களை கண்காணித்து நடவடிக்கை எடுக்காதது ஏன்? குழந்தைகளை தாக்கிய செல்வராஜ் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு இதையெல்லாம் கண்காணிக்காமல் அலட்சியமாக செயல்பட்ட மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார்கள் குழந்தைகள் நல ஆர்வலர்கள். பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் நேசராஜ்.